நித்யானந்தம் அண்ட் ஸ்ரீ நித்ய பரமேஸ்வரன் பரமசிவ சேனா நிகழ்ச்சிக்கு அப்புறம் நடந்த ஒரு சின்ன லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்ப்போம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 27 இந்த கந்தசஷ்டி திருவிழா அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். நான் ஒரு 2 நாள் மிளகு விரதம் இருந்துட்டு இருந்தேன். சரி சூரசம்காரம் அப்போ ஒரு சின்னதா பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, என்கிட்ட அந்த எண்ணத்த தவிர வேற எந்த பொருட்களும் இல்ல. கிச்சன்ல போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி, ஷூ லேஸ் எடுத்து அதுலேருந்து திரி வச்சு, பர்ஸ்ல பழைய ஓரத்துல இருந்த ஒரு விசிட்டிங் கார்டு, அதுல முருகர் தெய்வானையோட இருந்த ஒரு ஃபோட்டோ, பின்ன கழுத்துல இருந்த ஒரு டாலர். இத வச்சு நான் அப்ப சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு பரமசிவசேனா நிகழ்ச்சிக்கு அப்புறம் குரு பாதுகை, ஆத்மலிங்கம், ஆத்மமூர்த்தி, பஞ்சபாத்திரம் உத்தரணியம், பெல்லு, சங்கு, தீபம், தூபம், நெய்வேத்தியம், அதாவது ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கூட ஒரு தீபம் பத்த வைக்க முடியலையே அப்படின்னு இருந்தவனுக்கு இப்போ எல்லா நாளையும் நல்ல நாளாக்கி தினமும் சிவபூஜை குரு பூஜை பண்ண வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரு ஞான குரு நம்மை பார்ப்பது அவர் கண் பார்வை நம்ம மேல விழற சாதாரண வேலையில அங்க எல்லாமே முடிஞ்சிருதுங்க. அது விழுந்து விட்டால் அவர் என்ன பண்ணணுமோ பண்ணுவார். கரெக்ட். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம கையில இருக்க அந்த ஆத்மலிங்காவும் ஆத்மமூர்த்தியும் அது ஒரு சாதாரண பொருள் இல்லை. அது நம்ம கிடைக்கிறதுக்கு பல ஜென்மங்களா, பல தவங்கள், பல புண்ணியங்கள் பண்ணாதான் கிடைக்கும். இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மரியாதை செலுத்துற விதமா நம்ம டெய்லி அதுக்கு பூஜை பண்ணுவோம். சுவாமிஜி இந்த சசங்கத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கே பட்டடியை பார்த்துட்டு இல்ல அப்படின்னு. அதாவது எனக்கு திருநீர்கள் அளித்தீர்களே அப்படின்னு ஒரு வியந்து சொல்றதுக்கு பதிலா, இப்போ நம்ம காலப்போக்குல எனக்கு பட்டடியை பார்த்துட்டு இல்ல அப்படின்ற மாதிரி அதை கொச்சப்படுத்துறோம். அதே மாதிரி தான் இந்த பூஜை பண்றதையும். இப்போ இந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, என்ன வீட்டுல வச்சு இந்த பூஜையா பண்ண போறீங்க, பூஜை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பூஜை பண்றதே நம்ம கிட்ட இருந்து அந்நியப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல வேண்டாம். சிவபூஜை குருபூஜை பண்றத பத்தி சுவாமிஜி ஒரு சசங்கத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதை ஷேர் பண்ணணுமே தோணுச்சு. அந்த வீடியோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஆனந்தமா இருங்கள். நித்யானந்தம். ஒரு ஞான குரு நம்மை பார்ப்பது அவர் கண் பார்வை நம்ம மேல விழற சாதாரண வேலையில அங்க எல்லாமே முடிஞ்சிருதுங்க. அது விழுந்து விட்டால் அவர் என்ன பண்ணணுமோ பண்ணுவார். கரெக்டா. உங்கள் பார்வை அவர் மீது விழ வைத்தே தீருவார். அவர் பார்வை உங்கள் மீது விழுந்து, உங்கள் பார்வை அவர் மீது விழுந்து விட்டால் முடிந்தது வாழ்க்கை. கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இது எல்லாம் பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கை முடிந்தது. அதுக்கு மேல சர்வ சுதந்திர, சர்வ ஆனந்த ஜீவன் முக்த வாழ்க்கை தான்.